ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மேடம் ஃபோன் பண்ணி எங்கள் அக்கா வீட்டிலேருந்து சாப்பிட எடுத்துன்னு வராங்க குமார், அதை வாங்கி லிஃப்ட்டில் வச்சிரு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதால் வெளியே வந்து நின்றுருக்கிறேன். சாப்பாடு பொறுமையாக வரட்டும். அதுக்குள்ளே நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்த வீடியோ ஃபுல்லாக நேற்று அப்லோட் பண்ணல. அதில் பாதி கொஞ்சம் இருக்குது. அந்த பாதி இதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன், அது கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வேலை எப்படி வருதோ இல்லைன்னு பார்த்து வேலை செய்வோம். பார்த்துங்களா, சின்னதாக ஒரு பார்ட்டி செட்டப்பு. ஏன்னா எங்கள் குவைத்தில் அதிகம் பார்ட்டி தான் நடக்கும் பாலைவனத்தில். இது மொத்தமாக 63 தினார் வந்துச்சு. மொத்த பொருளும் நம்பூர் காசுக்கு 17,284 ரூபா. ஆனால் ஒர்த்தானு கேட்டால் ஒர்த்து கிடையாது. அதுக்கப்புறம் சேரு, இது வந்து 7 தினார், நம்பூர் காசுக்கு 1920 ரூபா. சிங்கிள் சேர் தான் வரும். இதுவும் ஒர்த்து கிடையாது நம்பூர் ரேட்டுக்கு வாங்கினா. அப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட் இருந்துச்சு. ஏன்னா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதால் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டுங்க, இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் இந்த தொப்பி, அதெல்லாம் ஆஃபரில் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டுக்குது அந்த கிறிஸ்மஸ் மூடு. என்ன பண்ணுறது. அப்புறம் அந்த குழந்தைங்கலாம் சின்னதானுமே அந்த தொட்டியில் ஒன்று பார்த்தேன். அது 8 தினார், நம்பூர் காசுக்கு 2,195 ரூபா. இதுவும் ஒர்த்து கிடையாது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக பால்கனி ஊஞ்சல், இது வந்து 16 தினார், நம்பூர் காசுக்கு 4,390 ரூபா. இது கொஞ்சம் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பொருள் தான். ஆனால் காருக்கு போட முடியும்னு கேட்டால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ரேட்டு. அப்புறம் சின்னதாக ஒரு டென்ட்டு, இது வந்து 15 தினார், நம்பூர் காசுக்கு 4,115 ரூபா. அப்புறம் எல்லாம் சின்ன சின்ன சேருங்க, இதெல்லாம் எதுவுமே இது கிடையாது. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தால் காருக்கு அனுப்பலாம், ஆனால் அதெல்லாம் அதிக ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் ஸ்ப்ரே, எப்படின்னா ஆயில் ஊற்றாமல் இந்த ஹீட்டிலே வேவுது இல்லையா அந்த மிஷினு. இது வந்து கைமா பண்ணுற மிஷினு. சிக்கன் மட்டன்லாம் இந்த பர்கர் கபாப் செய்கிறதுக்கு இது ஒன்று வீட்டுக்கு நான் காருக்கு அனுப்பியிருக்கேன் சவுதியில் இருக்கும்போது. இந்த மிஷின் நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் ஓவன் ஆகிட்டுங்க, ஓவனும் ஒன்று வீட்டுக்கு நான் அனுப்பியிருக்கேன். சவுதியில் இருக்கும்போது அனுப்புனேன். சவுதியில் வந்து பாந்தா அப்படின்ற சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வாங்கினது ரொம்ப பெருசு, இங்கே இருக்கிறதுலாம் கொஞ்சம் சின்னது. எனக்கு தெரிஞ்சு சவுதி ரேட்டு தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சவுதியில் இருக்கிறவங்க காருக்கு அனுப்பலாம், ஏன்னா நல்ல நல்ல ரேட்டு கிடைக்குவாங்க. அப்புறம் பாப்கார்ன் செய்கிற மிஷினு, இந்த மிஷினுக்கு எதுக்கு நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணணும்? நான் சின்னதாக குண்டால் வச்சே பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்னு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு. அப்புறம் சாண்ட்விச் மேக்கர், இதுவும் ஒன்று வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் நான் காருக்கு. இதுவும் ஒன்று வீட்டில் இருக்குது. அப்புறம் கரண்ட் அடுப்பு தான் ஒன்று பார்க்கலான்னு பார்த்தேன். எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. அந்த சின்ன கரண்ட் அடுப்பு 3.5 தினார், நம்பூர் காசுக்கு 960 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இது வாங்கினா நம்ம கொஞ்சம் ஹெவியாக செய்யும்போது தாங்குமா தாங்காதான்னு தெரியல. பவரு பார்க்கலாம், கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா வாங்கலாம் தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் குக்கருங்க, இந்த ரைஸ் குக்கர், இதெல்லாம் பணக்காரங்க யூஸ் பண்ணுறது, நம்மலாம் கனவுல தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அந்த பிளெண்டர், மிக்சிக்கு இது பண்ணுறது, இது ஒன்று வாங்கணுன்னு இருக்கிறேன். ஒரு 1,500 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் இது ஒன்று வாங்க போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதாக இந்த ஜூஸ் வீடியோ, அப்புறம் இந்த சட்னி, அதுமாரிலாம் வீடியோ பண்ணுறதுக்கு இது வாங்கிட்டால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் இது ஜூஸு போடுற இதெல்லாம் வந்து நம்ம சட்னி அடித்தா தாங்காது. அப்புறம் ஹெட்ஃபோன் ஒன்று பார்த்தேன், இந்த கேமிங் ஹெட்ஃபோன், இது 2 தினார், நம்பர் காசுக்கு 549 ரூபா. அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு சிம்பிளான வீடியோ. இது எதுக்கு சொல்கிறேன்னா தெரியல எனக்கு. பார்த்தீங்களா, எனக்கு பொதுவாக என்ன தோணுதுன்னா, சவுதி குவைத் இது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் பண்ணும்போது எனக்கு சவுதி ரேட்டு தான் பெட்டராக தெரியுது. ஏன்னா பொதுவாகவே குவைத் ரேட்டோட நம்பூர் காசு மதிப்பு ரொம்ப அதிகம். இப்போ இங்கே ஒரு தினார்னால் நம்பூர் காசுக்கு 273 ரூபா. அதே சவுதிக்கு ஒரு ரியால்னால் 20 ரூபா தான். 20 ரூபா 22 ரூபா வரும்னு நினைக்கிறேன். நான் போடும்போது 18 ரூபா 17 ரூபா அந்த ரேட்டில் இருந்துச்சு. இப்போ 22 ரூபா 23 ரூபா இருக்கும். அதனால் நாங்கள் ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் நம்பூர் காசுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி தெரியுது. எனக்கு சவுதியில் எதனா ஒரு பொருள் வாங்கினாலும் நம்பூர் காசு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் எனக்கு சவுதி ரேட்டு பெட்டர்னு தோணுது. ஆனால் சம்பளம் படி பார்த்தா குவைத்து தான் பெட்ரு. இதே ஒன்று பொருள்னு பார்த்தா சவுதி, சம்பளம்னு பார்த்தா குவைத்து. பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போ வெளியே வந்திருக்கேன். சாப்பாடு வந்து ஓனர் அக்கா வீட்டிலேருந்து வந்து பிரியாணி தான் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இப்போ எங்கே வந்திருக்குன்னா ரெட் டேக் அப்படின்னு நாங்கள் இது ஒரு துணி கடை. இங்கே அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க, ரொம்ப அதிகமாக ஆஃபர் போடுவாங்க. அதெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. உள்ளே போக முடியல, என்ன பண்ணுறது. இல்லை கார்லேயே உக்காந்து இருக்கிறேன், பார்ப்போம். பேசாமல் நம்மளும் டெலிவரியால் வேலை செஞ்சிடலாமா? ஏன்னா வேலையும் கொஞ்சம் வரும், நம்மளுக்கு கண்டென்ட்டும் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். அதான் வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க, பசங்களும் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பாங்க. ஆனால் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.